சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது தீபரட்சக சித்தர். மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்த இச்சித்தர் தீபசக்திகளை இவ்வுலகிற்கு வழங்கிய சித்தர்களுள் ஒருவர். இவர் பிறந்த தினம் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாளாக இருந்ததால் இவர் பிறந்த வீடு மற்றும் ஒட்டுமொத்த கிராமம் முழுவதுமே அகல் விளக்குகளின் ஒளி வெள்ளத்தோடு எங்கும் ஜோதிமயமாய் காட்சியளித்திருக்கிறது. அந்த காலத்தில் கார்த்திகை மாதம் முழுவதும் எல்லோருடைய வீடுகளிலும் தினமும் குறைந்தது 108 அகல் விளக்கு தீபங்கள் ஏற்றப்பட்டு திருவண்ணாமலையில் இருந்த கிராமமே ஒரு கோலாகலமாய் இருக்குமாம். இந்த சித்தர் பெருமான் பிறந்தபோது மிக பெரும் பேரதிசயம் ஒன்று திருவண்ணாமலையில் நிகழ்ந்திருக்கிறது. இவர் பிறந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் எந்தெந்த வீடுகளில் எந்தெந்த விளக்குகளில் எல்லாம் திரி இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் விளக்குகள் அணைந்து போயிருக்கின்றனவோ அந்த அத்தனை அகல் விளக்குகளிலும் தாமாக எண்ணெய் நிரம்பி திரி ஏற்பட்டு தாமாகவே விளக்குகள் எரிய தொடங்கி விட்டனவாம். அது மட்டுமல்ல, சுற்றுப்புறத்தில் இருந்த எல்லா கிராமங்களிலிருந்தும் எல்லா வீடுகளிலும் இருந்த எல்லா விளக்குகளும் இதே போன்று தாமாகவே தீபங்கள் எரிய தொடங்கி இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை கண்டு ஒட்டுமொத்த நகரமே ஜனமே அதிசயத்தில் ஆழ்ந்து போய்விட்டிருந்தது. செய்தி கேள்விப்பட்ட மன்னன் இப்படி ஒரு அற்புதம் நடந்த இந்த நேரத்திலே பிறந்த அந்த தெய்வீக குழந்தை யாரோ என்று தன் படை பரிவாரங்களுடன் கிராமந்தோறும் தேடி வந்து அந்த நாட்டு மன்னன் இக்குழந்தையை கண்டுபிடித்து மக்கள் விரும்பிய வண்ணம் அதற்கு தீபரட்சகர் என்று பெயரிட்டு அதன் மகத்துவத்தை உலகெங்கும் அறிவிக்க வைத்தான். குழந்தை பிறந்த 14ஆம் நாளன்று அதற்கு பெயர் சூட்டும் தினம் வந்தபோது அப்பொழுதும் கார்த்திகை மாதம் தொடர்ந்து இருந்தமையால் நாடு முழுவதும் இரவு பகலாக எல்லா ஆலயங்களிலும் வீடுகளிலும் லட்சக்கணக்கான விளக்குகளை ஏற்றி அக்குழந்தைக்கு பெயர் சூட்டி வைப்பதையும் மன்னன் தானே முன்னின்று நடத்தி வைத்தான். கார்த்திகை தீப ஜோதி திருநாளில் பிறந்த இக்குழந்தையின் பெயராலேயே எல்லா நாடுகளிலும் தங்கம், வெள்ளி, பித்தளை, வெண்கலம், அகல் போன்ற பல்வேறு உலோகங்களான தீப விளக்குகளை தானம் செய்ய ஆரம்பித்தான். இன்னொரு விஷயம், இதே நாளில் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு குழந்தையும் தீபரட்சகராகவே பாவித்து நாடு முழுவதும் எந்த வீடுகளில் ஒரு வயதில் குழந்தை இருக்கின்றதோ அவர்களை தொட்டிலில் இட்டு சுற்றிலும் தீபங்களை இல்லங்களிலும் மாடிப்படிகளிலும் எல்லா அறைகளிலும் நிலைப்படிகளிலும் நடைபாதைகளிலும் நீர்த்துறைகளிலும் மரங்களின் கீழ் மொத்தத்தில் எல்லா கிராமம் முழுவதும் குறிப்பிடப்பட்ட அமிர்தயோகோரை நேரத்திலே ஏற்றி வைத்து சித்தருக்கு தீபரட்சகர் என்று பெயர் சூட்டினர். அப்படி பெயர் சூட்டப்பட்ட அந்த நேரத்தில் நகர் முழுவதும் அமுதமழை பொழிந்தது. வெட்ட வெளியில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த அத்தனை அகல் விளக்குகளும் அந்த கொட்டும் மழையிலும் கூட கொஞ்சமும் அணையாமல் பிரகாசமாய் எரிந்ததைக் கண்டு ஆச்சரியத்தாலும் ஆனந்த பரவசத்தாலும் மகிழ்ந்து போன மன்னனும் மக்களும் இது ஒரு தெய்வீக குழந்தைதான், சித்தர்தான் என்று முடிவுக்கு வந்தனர். பிறந்த வேளையிலிருந்தே அனைத்து வகை தீபங்களையும் ரட்சித்து காக்கக்கூடிய அரிய தவ அக்னியோக சக்தியை கொண்டிருந்ததால் அச்சித்தர் குழந்தைக்கு தீபரட்சகர் என்ற பெயர் பொருத்தமாய் அமைந்து விட்டது. அக்குழந்தையை அரண்மனையில் கொண்டு வளர்த்திட மன்னன் எண்ணிய போது அவனுக்கு மறுப்பு சொல்லும் விதத்தில் அக்குழந்தை தன் பிஞ்சு கை விரல்களை அசைத்து காட்டி
தான் இந்த கிராமத்தில் ஓட்டு வீட்டிலேயே வளர வேண்டிய நியதி இருப்பதை அங்கிருந்தோருக்கு உணர்த்தியது. ஒரு வயதில் இருந்தே அக்குழந்தை எல்லோரும் வியந்து போற்றும் வகையில் தத்தி தத்தியும் கல் மண் நிறைந்த சாலையில் மிக எளிதாக விரைந்து நடந்தும் ஓடியது. அதன் எண்ணப்படி பெற்றோர்கள் விளக்குகளை ஏற்றிக்கொண்டு பல தலங்களுக்கு போய் தரிசிக்க ஆரம்பித்தனர். கென்றே தனியாக ஒரு மாட்டு வண்டியில் பல்லாயிரக்கணக்கான விளக்குகள், எண்ணெய், திரிமூட்டைகள் போன்றவைகள் எடுத்து செல்லப்பட்டன. செல்கின்ற வழியில் ஊர் மக்களும் விளக்குகள், எண்ணெய் பாத்திரங்கள், திரிவகைகளை தானமாக அளித்தனர். இப்படியாக அந்தந்த ஊர்களில் ஒவ்வொரு ஆலயத்திலும் குறைந்தது 10,000 விளக்குகளாவது ஏற்றப்படும் வரை அக்குழந்தையும் அந்தந்த ஊர் ஆலயத்திலேயே இருக்கும். குழந்தை எப்பொழுதும் விளக்குகளை தியானித்தபடி இருந்தது. நாட்டில் எந்த பகுதியிலாவது புது விளக்குகள் செய்யப்பட்டாலும் அதனை தீபயோகி சக்தி குழந்தையான இந்த தீபரக்ஷக சித்தரின் கையில் கொடுத்து வாங்கி ஆசி பெற்று சென்றனர் மக்கள். இப்படியாக 5-6 வயதுக்குள்ளேயே தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் நடந்தே சென்று லட்சக்கணக்கான விளக்குகளை ஏற்றி பாரத தேசிய யாத்திரையையும் மேற்கொண்டார் இச்சித்தர். ஒவ்வொரு கிராமத்திலும் ஆயிரக்கணக்கான விளக்குகளை அதற்குரிய தளம், எண்ணெய், நெல் பொதியை ஏற்ற உதவும் அரசமரக்கட்டை, கருவி இவைகளை அளிக்கும் தான வகை வழிபாடுகள் இவைகளை உருவாக்கி தந்தார். தன் 12 வயதிற்குள் பல பகுதிகளுக்கு புனித யாத்திரை சென்று மக்களின் குறைகளை அறிந்து அவைகளை நிவர்த்திக்க உதவும் விளக்கு வழிபாட்டு முறைகளையும் பரிகாரம் மற்றும் பிராய்ச்சித்த முறைகளையும் நிவர்த்தி முறைகளையும் செய்து வந்தார். ஊரில் எந்த கிணற்றிலாவது நீர் ஊறவில்லை என்றாலும், உப்புத்தன்மை அதிகமாக இருந்தாலும் கிணற்று தேவதைகள் நில தேவதைகளை ஆவாகனம் செய்து செய்து ஜலதீப பூரண ஹோமம் செய்வது இக்கலியுகத்தில் ஏற்படக்கூடிய தீமைகளை முன்கூட்டியே அறிந்து அதை தீபத்திற்கான வழிமுறைகளை காட்டுவது போன்ற தெய்வீக காரியங்களை செய்து மக்களின் இதயங்களில் நீங்காத இடத்தை பெற்றவர் இவர். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் இவ்வுலகில் எங்கெல்லாம் ராகு கால விளக்கு பூஜை நடக்கின்றதோ அங்கே தோன்றி அருளும் தீபஜோதி சக்தி சித்தரே இந்த தீபரக்ஷக சித்தர். ஸ்ரீ துர்காதேவிக்குரிய ராகு கால பூஜை விளக்கு தீபத்தை வணங்கி வழிபடுவதற்குரிய துதியை தீபரக்ஷகர் அளித்துள்ளதை ஆன்மீக புதையலான அகஸ்திய விஜயம் என்னும் தெய்வீக நூல் வெகு அழகாக எடுத்துரைத்துள்ளது. இது மக்களுக்கு அரியதொரு வரப்பிரசாதம் ஆகும். இந்த ஸ்லோகத்தில் வருகின்ற 27 நட்சத்திர ஜோதிகளை ஆத்மார்த்தமாக எண்ணி வணங்கி வருவது மிகவும் நல்ல பலனை தரும் என்கிறது இந்த நூல். ஆதிஜோதி அந்த ஜோதி ஆத்ம ஜோதி வாழியே, தீபஜோதி திலகஜோதி திவ்ய ஜோதி ஈஸ்வரம், நாகஜோதி நந்தஜோதி நவிரஜோதி வாழியே, காணஜோதி கல்பஜோதி ஸ்கந்தஜோதி ஈஸ்வரம், அன்னஜோதி ஆர்த்திரஜோதி அண்டஜோதி வாழியே, பாதஜோதி பவித்ரஜோதி பரமஜோதி ஈஸ்வரம், வேதஜோதி விஸ்வஜோதி வீழிஜோதி வாழியே, சரபஜோதி சந்திரஜோதி சாமஜோதி ஈஸ்வரம், அத்தஞ்சோதி பித்தஞ்சோதி அருணாச்சல ஜோதியே, அத்தஞ்சோதி பித்தஞ்சோதி அருணாச்சல ஈஸ்வரம். மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.